ஒரு ஊர் வாழ்க்கையை நீங்க பார்க்கணும்னா இந்த ஊருக்கு வரலாம். கிராமப்புறத்தை போல மற்ற இது போல ஒரு இடமும் கிடையாது. கோயிலால் நன்மை அதெல்லாம் காட்டி கொடுத்துருங்க. இப்படியான கோவில்களுக்கு வந்தா என்ன அறியாம எனக்கு ஒரு ஈர்ப்பும் ஆசையும் வரும். கதவுக்குள்ளால பார்த்தா ஒரு ஐயா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அவ சாப்பிட்றது வாயு உரையில் எங்களுக்கு யார் சொன்ன யார் கேட்டு போனோன்னா அந்த அக்காவை மாட்டிவிடும். சிந்தனையை தூண்டுதல்ல. 55 ஏக்கருக்கு மேலே இருக்கு தோட்டம். பாருங்க இந்த பறவை இருந்து சாப்பிட்ற இடத்தவருக்கு அப்படியே சுத்தி பாருங்க. என்ன குறை இந்த ஊருக்கு? இப்ப இங்கத்தே மக்கள் கொஞ்சம் வசதியா இருக்கணும். தின்னாதே பாட்டு மாதிரி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற குடமியன் என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இந்த ஊரில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரதான வீதி கச்சாய் பருத்தித்துறை பிரதான வீதி. இந்த பக்கம் பயணம் செய்தால் புலோலி தாண்டி பருத்தித்துறை நகரத்துக்கு போகலாம். 15 கிலோமீட்டர் பயணம் செய்தால் பருத்தித்துறை நகர பகுதிக்கு போகலாம். அதே மாதிரி இதில் இருந்து இந்த பக்கம் திரும்பி 1.4 கிலோமீட்டர் பயணம் செய்தால் A9 பிரதான வீதியில் இருக்கிற கொடிகாமம் சந்திக்கு போகலாம். கொடிகாமம் நகர பகுதிக்கு போகலாம். அப்படியே அந்த கொடிகாமம் சந்தியை தாண்டி பயணம் செய்தால் இந்த இடத்துல இருந்து 6.3 கிலோமீட்டர் தூரத்தில் கச்சாய் துறைமுகம் இருக்குது. எனவே இது ஒரு நீளமான வீதி. இதுக்குள்ளேயே நிறைய ஊர்கள் இருக்குது. நாங்கள் இன்றைய நாளில் குடமியன் என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். கூடுதலாக பருத்தித்துறை, கொடிகாமம், கோப்பாய் இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் உள்ளுக்கு இருக்கிற ஊர்கள் தெரிகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. எனவே இன்றைய நாளில் இந்த ஊரை பார்ப்போம். இதில் ஒரு வீதி போதில்ல. இந்த வீதியால் தான் உள்ளுக்கு போய் இப்படியே சுற்றி பிரதான வீதிக்கு திரும்ப இந்த இடத்துக்கு வரணும். எனவே இந்த காணொளியை முழுமையாக பாருங்கோ. இப்போ இந்த ஊர் எங்கே இருக்குன்றதை வரைபடத்தில் காட்டுறேன்னு வாங்குவோம். ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்கு பாருங்கோ. இதுதான் குடமியன் என்ற ஊர். நாங்கள் இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம். இப்படியே சுற்றி இதுக்குள்ளே போய் இப்படியே சுற்றி அப்படியே இந்த இடத்துல இந்த காணொளியை நிறைவு செய்வோம். இந்த இருக்கு கொடிகாமம் சந்தி. இப்படியே இதால் வந்தால் பருத்தித்துறை நகர பகுதிக்கு வரலாம். புலோலி போய் இதிலேருந்து இப்படியே பயணம் செய்து வந்தால் இது கச்சாய். இப்போ நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். சரி, இப்போ என்னுடைய பயணத்தை தொடங்குறேன். இந்த வீதி ஊடாக போவோம். இப்படியே போய் இந்த ஊர் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீதியினுடைய இடப்பக்கம்தான் குடமியன் என்ற ஊருக்குள்ளே வரும். இது எல்லை பகுதியாக இருக்கும். இருந்தாலும் போகும்போது காட்டி கொண்டு போகிறேன். இந்த இடம் எவ்வளவு சோலையாக இருக்குன்றத பார்த்து ரசிங்கோ. இந்த இடம் தென்னந்தோப்பால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. இப்படியே வேலை பக்கம் பாருங்க, அருமை. கிழுவை வேலிகள் வீதியை இன்னும் வழியாக காட்டுது. நிறைய குறுக்கொழுங்கைகள் போகுது. கூகுள் வரைபடத்தை பார்த்தா எங்களுக்கு தலை சுற்றுது. இந்தளவு குறுக்கொழுங்கைகளுக்குள்ளேயுமே போகணுமோண்டு. ஆனாலும் நாங்கள் எல்லா குறுக்கொழுங்கைகளுக்குள்ளும் போக மாட்டோம். மேலோட்டமாக உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். இங்கே என்னென்ன இருக்கோ அதை சுற்றி காட்டுறோம். சரியா? இப்போ இதில் வார வீதியால் இடப்பக்கம் திரும்புவோம். பாருங்க, இங்கே என்ன குறை இந்த ஊருக்கு? குறையே இல்லைங்கோ. ஏனண்டா அவ்வளவு தென்னந்தோப்பாக இருக்குதுங்கோ. நல்ல வழியாக இருக்கலாம். முன்னமைப்பு தென்னை மரத்தை தரைக்காம வச்சிருக்கிறார்கள். பார்த்தீங்களா? அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் பாருங்க, ஒரு வீதியால் நாங்கள் நல்லா இருக்குது வீதி என்று யோசிச்சு போட்டு ஒரு குறுக்கொழுங்கைக்குள்ளே விடுவோம் கொண்டு விட்டால் குறுக்கொழுங்கை இப்படி இருக்குது. வீதி சரியான மோசமாக இருக்குது.
இந்த இடத்துல குடியிருப்புகள் குறைவாக இருக்குது, ஆனாலும் திக்காக அவதானிக்க முடியுது. நல்ல பெரிய பெரிய வடிவான வீடுகள் எல்லாம் இந்த பகுதியில் இருக்குது. என்னதான் வீட்டை பெருசாக காட்டினாலும் மரங்களை தரைக்கிறார்கள் இல்லை, அப்படியே வச்சு பாதுகாத்து கொள்கிறார்கள். மிக சிறப்பாக இருக்குது. பச்சை பசையிலன்னு இருக்குது. உண்மையாக சத்தியமாக நீங்கள் இந்த ஊருக்கு வந்து பார்த்தா இப்படி உங்களோட ஊரை அமைக்கணும்னு யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு வடிவாக இருக்குது. இதால் போவோம். இதில் வலப்பக்கம் குடியிருப்புகள் இருக்குது, இடப்பக்கம் தென்னந்தோப்பு. பார்த்து கொண்டு வாங்க. தென்னந்தோப்பு அப்படி முழுமையாக பார்க்க ஆசையாக இருக்குது. இந்த இது கதையால் இடைக்குள்ளால் பாருங்க, வேலி இடைக்குள்ளால் கொஞ்சம் கீழே பதைச்சு காட்டும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கண் பார்வைக்கு சிறப்பாக தெரியுது. உங்களுடைய பார்வைக்கு எப்படி தெரியுதோ எனக்கு தெரியல. நல்ல வடிவாக இருக்குது. அப்படி மேலாலையும் பாருங்க எப்படி இருக்குன்னு. அருமையோ அருமை. ஆசையாக இருக்குது பார்க்க. நிறைய தென்னந்தோப்புகள் நிற்குது. எல்லா தென்னந்தோப்பையும் இங்கே தென்னந்தோப்பு இருக்குது, அவங்க தென்னந்தோப்பு இருக்குன்னு எங்களுக்கு காட்டுறதுக்கு வாய் உடைஞ்சுவோம். ஆனால் மேலோட்டமாக உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். சரியா? சரி, இனி இப்படியே இந்த வீதியால் நேராக போவோம். தென்னந்தோப்புக்கு போகிற பாதை இருக்கு, ஆனாலும் அங்கே யாருமே இல்லை போல கிடக்கு. அதால் நாங்கள் போக முடியாது. அனுமதி இருந்தால் தானே போகலாம். வீதியும் சிறப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஊரை அடிக்க முடியாது. அப்படி சிறப்பான ஊர். இதுக்குள்ளே ஒரு கோவில் ஒன்று இருக்குது, காளி கோவில். குடமியன் காளி கோவில் தெரியுதா? கதவு போட்டி இருக்குது, அதில் உள்ளுக்கு போகலை. இந்த ஊருக்கு தேங்காய் தட்டுப்பாடே வராது. அதில் ஒரு ஐயா இருக்கிறார். அந்த ஐயாவோட போய் அதை உட்கார வீடு உள்ளுக்கு, ஆனால் முன்னுக்கு தென்னந்தோப்பு. பாஞ்சரிச்சு போவோம். சிறப்பா ஐயாவை போய் கேட்டு பார்ப்போம். கதைப்பீங்களோண்டு கதைச்சா கதைப்போம், இல்லைன்னா கதைக்கல. அது அடுத்த கட்டம் போவோம். இங்கே பாருங்க, இந்த வீட்டையும் பாருங்க. இந்த வீட்டுக்கு போகிறதுக்கான பாதை இதில் இருக்குது. வீடு கொஞ்சம் உள்ளுக்காக இருக்குது. முன்னுக்கு ஒரே தென்னை மரங்கள் தான் உங்களுக்கு காட்டியிருக்கு. சரி, அந்த ஐயா அவருக்கு கேட்டு பார்த்துட்டு வரம் போகிறோங்க. குடமியன் என்ற ஊரை சுற்றி பயணம் செய்து வந்து கொண்டிருந்தோம். ஒரு வீதியால் பயணம் செய்யும்போது பிரதான நுழைவாயில் கதவுக்குள்ளால் பார்த்தா ஒரு ஐயா தென்னை மரங்களுக்கு கீழே இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அவர் சாப்பிட்றது வாய் உரையில் எங்களுக்கு. அவர் இருந்து சாப்பிட்றது இடம் வந்து அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது. ஐயாவோட கதைப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி சுகம்? சும்மா இருக்கிறோம், பரவாயில்ல. வயதுக்கேற்ற வருத்தத்தோடு இருக்கிறோம். எத்தனை வயது அப்படி? எனக்கு 73. எனக்கு சுந்தரம், வேலாயுதன் சுந்தரம். உன்னை பிறந்த ஊர்? பிறந்த ஊர் இங்கே தான். இப்போ வளர்ந்தது வெந்நியில், கண்டாவளையில். பிறகு திருப்பி மெரி பண்ணது இங்கே. இங்கே எத்தனையாம் ஆண்டு வந்த நீங்கள்? 81ஆம் ஆண்டு. அதுக்கு முதல் கண்டாவளையில். கண்டாவளையோட ஒப்பிடும்போது இந்த ஊர் எப்படி உங்களுக்கு? அங்கே வயல் காணிகள், இங்கே தென்னை. இப்போ ஐயா இருந்து சாப்பிட்ற இடத்தவருக்கு அப்படியே சுற்றி பாருங்க. நீங்கள் எங்கேயும் போய் இருந்து சாப்பிடலாம். பெரிய உணவகம் அது இது அப்படி இப்படின்னு சாப்பிடலாம். ஆனால் இந்த சுகம் எங்கேயும் கிடைக்காது. ஐயா சாப்பிட்டு கொண்டு இருக்க நான் சொன்னேன், ஐயா நீங்கள் சாப்பிடக்கே நான் ஒருக்கா பதிவு செய்ய வேண்டாம். ஏன்னா அந்த ஒரு சுகத்தை நீங்கள் பார்க்கணும். என்ன அப்படியே மேற நிழல் இப்படி நாங்கள் இதில் இந்த ஐயா சாப்பிட்டு கொண்டு அப்படியே அங்கே பாருங்க பாதை இருக்குது. பாதையில் யார் போகிறார்கள் யார் வரார்கள். அதாவது நவீன கண்காணிப்பு கேமரா இப்போ நிறைய வந்தாலும் இந்த கண்காணிப்பு கேமரா நல்ல ஒரு சிறப்பான கண்காணிப்பு கேமரா. என்ன கண்டாவளையில் மக்களினுடைய வாழ்க்கை முறை என்ன, என்னென்ன வேலைகள் செய்யணும், எப்படி அவர்களுடைய வாழ்க்கை முறை இருக்கு? கண்டாவளையில் இப்போ கமம் செய்யணும், தோட்டங்கள் குறைவு. நாங்கள் அங்கே இருந்த காலத்தில் சிறுபோகம் இல்லை, காலபோகம் மட்டும்தான் வயல்.
அப்போ நாங்கள் கூடையில் தோட்டம் செய்கிறது, மிளகாய் தோட்டம், கத்தரி தோட்டம், ரெண்டு தோட்டங்கள் செய்கிறது, மாரியில் இப்போ இந்த வயல் விதைக்கிறது. அந்த வாழ்க்கை எவ்வளவு காலம் உங்களுக்கு? கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு. சரி, 25 ஆண்டுக்கு பிறகு இப்ப குடமையன்ல இருக்கிறீங்க. 81ஆம் ஆண்டுல நான் சிடிபியில் வேலை செய்தேன். கண்டியில், கொழும்பில், கிளிநொச்சியில், பெருத்துறையில், யாழ்ப்பாணத்தில் எல்லா இடம் வேலை போட்டு இப்போ பென்ஷன். அப்ப இங்க வந்த பிறகு அதுல வேலைக்கு போட்டீங்களா? நான் 78ஆம் ஆண்டு வேலையை போனான். 81ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு இங்கே மேரி பண்ணேன். அங்க இருக்கே அந்த வேலைக்கு போக தொடங்கிட்டீங்க? ஓ, அங்கே இருக்கீங்க. அப்ப இங்க வந்ததுக்கு பிறகு இங்க இருக்கிற மக்களின் வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்தது? எல்லாரும் தோட்டக்காரர், கூடுதலாக 90% தோட்டக்காரர் தான். அரசாங்கத்தி உத்தியோகத்தர் மாதிரி வேலை குறைவு. இப்போ பேர் எல்லாரும் வேலை செய்யணும். அந்த நேரம் வேலை கஷ்டம். இங்கே தோட்ட வேலை மட்டும், வசதிகள் குறைவு, ரோட்டு வசதி எல்லாமே அந்த ரோட்ல எல்லாம் போய் வரையலாம். இப்பவே அப்படித்தானே இருக்கு ஐயா. இப்போ போட்டு போய் 40 வருஷமா போச்சு, இப்போ எல்லாம் பழதா போச்சு, இப்போ திருப்பி போடுறாங்க. அதுக்கு முதல் மண் பாதை எல்லாம், போக்குவரத்து எல்லாம் சரியான கஷ்டம். இங்கே கொடியாமத்துக்கு நடையெல்லாம் போகிறது. அப்புறம் இப்போ கொஞ்சம் முன்னேற்றம், பெரிய வீடு வாசல்ன்ற வசதிகள் இங்கே இல்லை. இப்போ வீடுகள் கட்டிட்டாங்க. அப்போ குடிசை வீடுகள்லாம் இங்கே வாழ்ந்தது. கூடுதலாக எல்லா இடமும் அப்படித்தானே? 90க்கு முதல் தென்மராட்சியிலே கூடுதலாக அப்படித்தான். இந்த இடத்துக்கு நீங்க பெற வேண்டி வந்தது? இங்கே அப்பான்ற இடம் இது. உங்களோட அப்பா எப்போ கண்டாவளைக்கு போனார்? அப்போ அம்மா மேரி பண்ணி தான் அங்கே போனேன். கிட்டத்தட்ட திருமணத்தால தான் அங்கே போனவரா? இங்க நீங்க வந்ததுக்கு பிறகு என்ன யோசிச்சீங்க இந்த ஊரை பற்றி? இந்த ஊர் எனக்கு முதலே பழக்கம் தானே. நான் பிறந்தது இந்த ஊர்ல தான். இடையில போய் அங்கதான் வளர்ந்தது. மற்ற சொந்தக்காரர் இங்கே இருக்கிற முக்காவாசி பேரும் சொந்தக்காரர். அது எல்லாத்துக்கும் வந்து போறதால ஆரம்பத்திலேயே பழக்கம் இருந்து கொண்டிருந்தது. மற்ற காணியும் இருந்தது. அம்மாண்ட காணி இங்கே இருந்தது. இந்த காணி புற நான் விலைக்கு வாங்கினது. அதால நடுக வாரதுதான். இங்க மக்களுடைய இப்போதைய வாழ்க்கை முறை என்ன? இப்ப சாப்பிடுங்க, ஒரு வாய் சாப்பிடுங்க. பரவாயில்ல, வாய்க்குள்ள சாப்பாடு கொண்டு போ. கதை கேட்க ஐயா சாப்பிடாம தின்னாதே பாட்டு மாதிரி என்ன மாதிரி. இப்ப இங்கத்தை மக்கள் கொஞ்சம் வசதியா இருக்கணும், பிரச்சனை ஒன்றும் இல்லை. வாழ்க்கை முறை என்ன வேலைகள் இங்க? இப்ப தோட்ட வேலையும் செய்யணும், தென்னந்தோட்டங்கள் வச்சிருக்கணும், மற்ற உத்தியோகங்கள் இப்ப கன பேர் பார்க்கணும். வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறோம். இப்போ அரவாதி பேர் பொடிகள் வெளிநாடுகளுக்கு போயிருக்கோம். அதால பண வசதிகளும் பரவாயில்லை. அதனால பரவாயில்லை, இப்போ போகுது, நல்லா போகுது. இப்ப இங்க தென்னந்தோப்பு இருக்குன்னு சொல்றீங்கள் தானே? ஒவ்வொருத்தருமே தென்னந்தோப்பு வச்சிருப்பீங்களா இல்ல சில பேர் வீட்டை? ஏன்னா நாங்க இப்ப இந்த வீடியோல வந்த நாங்க சிலருக்கு இல்ல, சிலர்கிட்ட இருக்கு. இந்த இது இதுல ஒரு கொஞ்சம் காணி இருக்கு. அந்த காணி முன்காணியும் எங்கட காணி தான். அது இப்போ மகனை கொடுத்து அங்காலயம் காணிகள் இருக்கு. இதில் பக்கத்து காணி எங்கட மச்சாண்ட காணி 55 ஏக்கருக்கு மேலே இருக்கு தோட்டம், தென்னந்தோப்பு. என்ன பேர் அந்த தென்னந்தோப்புக்கு? சப்ரா தோட்டம். நாங்க வரைக்கும் ஒரு அண்ணா சொன்னது அது இதுக்கு அங்காலையா? இதுக்கு இந்த வேலி வேலி எங்கட எத்தனை ஏக்கர்? இல்ல 55 ஏக்கர் இருக்கு. 55 ஏக்கர். தென்னை எந்த அளவுக்கு இந்த ஊர் மக்களுக்கு முக்கியமானதா இருக்குது? தென்னை இப்ப தேங்காய் நல்ல விட வேற வருமானங்கள் குறைஞ்சார்கள். சின்ன வருமானத்தால் ஜீவிக்குது. இன்னொரு வேலைக்கு போய் அது இதம் பாதிப்பு வந்தாலும் தென்னை காப்பாற்று. தென்னை நிரந்தரமான வருமானம், மற்ற எல்லாம் நிரந்தரம் இல்லாத வருமானம். தென்னை தொடர்ந்து வருமானம். இப்ப நான் கூடுதலா இந்த வீதியால வந்த வரைக்கும் பார்த்தா வீடு பின்னுக்கா இருக்குது, முன்னுக்கு தென்னை மரங்கள் நிறைய வச்சு அதை பார்க்கவும் வடிவா இருக்கு. ஏனண்டா தோட்டத்திட்ட பாதுகாப்புக்காகத்தான் நடுவில் கொண்டே வீட்டை கட்டுறது. முன்னுக்கு கட்டினா பின்பக்கத்தால கல்லர் பிரச்சனை இருக்கு. தேங்காய் பிடுங்கி கொண்டு விடுவாங்க. மற்றது மிருகங்கள், மாடு ஆடுகளாலே இப்ப கொஞ்சம் வேரிகள் எல்லாம் போட்டாச்சு. முந்தி வேரிகள் எல்லாம் இங்கே குறைவு. அப்ப அதுக்காக எல்லாரும் நடுவிலாம் கொண்டே கட்டுறோம். இங்க எங்கட தொல்லை இருக்குதா? என்ன எங்கட தொல்லைகள் இல்லையா? இங்க குரங்கு தொல்லையோ? அதுதான் ஆக மோசம் இருக்குதுல்ல. ஐயோ, அது தாங்க முடியாது. தென்மராட்சின்னா சொல்லி வேலை இல்லையா? என்ன இந்த முருங்கை மரம் வச்சிருக்கிறோம். முருங்கை மரம் இந்த முறை காயே ஆயில்லை. மாமரம் வச்சா ஆயிலாது. தோட்டம் செய்தா தோட்டத்துக்குள்ளேயே இருக்க வேணும், விட்டு வெளியேறாது. எங்கள கோவம் பெறும். என்ன உங்களுக்கு கோவம் வந்தாலும் என்ன செய்யற? ஒன்றும் செய்யல. ஒரு உயிரண்டு வீடு கடந்து போறதாக்குவேன். ஒன்றுமே செய்யலாது. அம்மா சிரிக்கிற என்ன சொல்லுங்க? வெங்கட தொல்லைன்னா அம்மா யோசிச்சா என்ன இது ஒரு உழைவன் களவெடுக்க வரவனா அந்த மாதிரி யோசிக்கிறேன். இங்க இப்ப தென்னை மரம் மூலமா மாதாந்த வருமானம் கிடைக்குமா? இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் கூடுதல் ஆச்சல்? இல்ல ஒழுங்கா மழை பெய்தா ஒவ்வொரு மாதமும் பிடுங்கலாம். இங்க மாதம் ஒரு முறை விடுங்கலாம். மழை குறைவா இருந்தா மற்ற இப்படி நோய், இப்ப இந்த முறை நோய் விழுந்தா எங்களுக்கு தேங்காய் இல்லாம கருப்பு நோய், அந்த பூச்சி வெள்ளை மருந்தடிப்ப மாறிடுது.
மருந்தடிச்ச அப்படியும் இருக்கு என்ன அரசாங்கம் மருந்தடிச்சது சாதாரண தாக்கம் இருக்குது அதான் தாக்கினது இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்ப பூச்சி தெரியல, இல்லாட்டி வெள்ளை நல்ல வெள்ளையா தெரியும். அது எப்படி வருதுன்னு தெரியல என்னய்யா. அது எப்படி ஒரு இதுல ஏன்னா எங்கன இடத்துல வாழை தோட்டம் தான் கூட எங்கன தென்னையில படிச்சு எங்கன மாவையும் தாக்கினது எல்லா மரத்தையும் தாக்குது. பூக்கண்டுகளை கூட விடுது இல்லை. இப்ப கொஞ்சம் அந்த மருந்தடிச்ச பிறகு இப்ப மருந்து ஒரு மாதம் பெரும் மருந்தடிச்சு கூட வரும். அடிச்ச பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா காய் இல்லை மரங்கள். 25 காய்க்கிற தேங்காய் குலையில இப்ப 3 தேங்காய் நீங்களே எண்ணி பாருங்க, 4 தேங்காய். இல்லாட்டி ஒரு குலையில 25 தேங்காயே காய்க்கும். ஒரு குலையில இப்ப ஒரு குலையில கூடினா 5 தான் இருக்குது. அதுல கஷ்டம் 25. இப்ப அதுல எண்ணி பார்த்தா 7 தேங்காய் இருக்கு பாருங்க அந்த இதுல. அப்ப 25 காய்க்கிற இடத்த 7 பாருங்க. 7 அது கூடவா இருக்கலாம். இதுதான் கூடவா இருக்கு. இதுல இருக்கிறதுல இதுதான் கூட. அந்த மற்ற பக்கம் சுத்தி பார்த்தா 2-3 தான் இருக்குது. இது பின்னாடிவா இருக்கும். என்ன இதுக்கு சரியான நஷ்டம். என்ன இதுக்கான மாற்று வழி செய்து ஒரு 10,000 தேங்காய் பிடுங்கினா ஒருதான் இப்ப 2,000 தேங்காய் பிடுங்குற கஷ்டம். அப்ப வருமானம் செலவு கூட. தென்னை மரம் பண்ணாப்புல செலவு இல்லாமல் வேலி வேலை, துப்புரவாக்குற வேலை, அதுக்கு பசலை போடுறது எல்லாம் செலவு கூட தென்னை மரத்துக்கு. ஆனா இப்ப செலவு காணாது. தேங்காய் விலை கூடி இருக்கு. என்ன மீண்டும் வெறுமண்ட ஒரு நம்பிக்கையோட செய்யணும். அதே என்ன எங்களுக்கு சோறு போட்டதுன்னு போட்டு பார்க்கறது காக்குறேன் அவ்வளவு. அதாவது இப்ப இருக்கிறத வச்சோண்டுதான் சில விஷயம் சீவிக்குது. அப்ப அதை ஒன்றும் செய்யல. தென்னை மரம் மூலமா இந்த அளவுக்கு இப்போ இப்படி வைங்க, ஒரு மாதம் ஒரு 1,00,000 ரூபாய் வருமானமா பெறணும்டா எத்தனை ஏக்கர்ல தென்னை நின்றான் எல்லாம் காயப்படுறது? 25 காயாச்சா எத்தனை மரம், 4 காயாச்சா எத்தனை மரம். என்ன அந்த வீழ்ச்சிக்கு முதல் எந்த என்னடா இங்கால இப்ப என்ன முதல் தேங்காய் விலை குறைவு. இப்ப தேங்காய் விலை கூடி இருக்கு. அதுக்குதான் விலை கூட்டத்துக்கு அதுதான் காரணம் போல. என்ன உற்பத்தி குறைவுண்டா விலை கூடுதானே. ஆனா இந்த நோயால மாதம் ஒரு முறை பிடுங்குறாங்க. இப்ப 3 மாதத்துக்கு ஒருக்கா பிடுங்குறோம். மாதம் ஒரு முறை. ஏனண்டா ஒரு மரத்துல தேங்காய் பிடுங்குற கூலி அவ்வளவு. 3 தேங்காய் கிடக்குறதுல கூலி கொடுக்க இப்படி செய்யல நீங்கள். ஆனா நீங்க திட்டமா யோசனைகளை பயன்படுத்தணும். விட்டு எடுக்க இல்ல இப்ப 3 தேங்காய் இருக்குண்டா அவரை கூப்பிட்டு தேங்காய் பிடுங்குற அண்ணாவை கூப்பிட்டு சொல்லணும் ஏறுறது கொண்டு இறங்குறது கொண்டு. அப்ப 3 தேங்காய் அதுக்குள்ள இருக்கு. இவர் ஏற சொல்லி போட்டு 3 கீழே பிடிங்கி போட்டு ஒன்னு சொல்லணும். நீ இறங்குறேன்டா இறங்கு, எங்களுக்கு இறங்குறது அவர் இறங்குறேன்னா எல்லாம் மேல வாழட்டேன். அடுத்த முறை வர மாட்டாங்க. அடுத்த முறை இன்னொரு ஆளை கூட்டிக்கிட்டு வர்றது ஆள் இல்லையே. இப்ப தேங்காய் விடுங்கிற ஆக்கள் இல்லையா கஷ்டம். இங்க வந்து தேங்காய் எடுப்பீனுமா இல்ல நீங்க கொண்டே சந்தையில கொடுக்குறதா? எடுப்பாங்க. பொச்சோட உரிக்காமலே எடுப்பாங்க. பொச்சோட எவ்வளவு இப்ப? 135 ஆகும். அது ஒரு விலை போகும். 250 எல்லாம் போனதில்ல. இல்ல முதல் இல்ல. ஆனா சந்தையில அந்த விலை தானே ஐயா கொடுத்து வேண்டாம். உரிக்கதங்க அப்படி போகுது. அதுதான் இப்ப எங்க கடையில நாங்க 250க்கு மேலேயே கொடுத்து வேண்டி இருக்கோம். எங்க விட்ட வேண்டுற கட்டம் பெரிய இல்ல இல்லைன்னு நான் சொல்ல இல்ல. ஆனால் வந்திருக்கிறதுங்க இந்த விலை. உரிச்சதுங்க எவ்வளவு கொடுப்பீங்க? உரிச்சதுங்க இப்ப 80-90 ஆக கூடின விலையில போகுது. ஆனா கூட இருக்குமே ஐயா. இப்ப இந்த 135 ஆகின பிறகு கூட 190 போகுது. உரிச்சதுங்க. ஆனா சைஸை பொறுத்து இங்க அதாவது இங்க எடுக்கல எங்களோட சைஸ் ஒன்றும் பாக்குறே இல்ல. தேங்காய் ஆயிரம் இருந்தா சரி அந்த விலைக்கு நிறுத்துவேன்றவையா? இல்ல கிளிக்கி பார்த்து எடுத்துக்கிறது. தேங்காய் இருந்தா பெருசு சின்னது பாக்குறே இல்ல. ஒரு கட்டத்துல அந்த தேங்காய் திருவியும் கொண்டு போற மாதிரி நிறைய பேர் அது இங்க இருந்து அப்படி செய்ய. டிக்டாக்ல வந்தது பம்பலுக்கு தேங்காய் தட்டுப்பாடுன்னு போட்டு திருவி போட்டு கொடுத்து விடுவாடும் கொஞ்சமா. ஏன் பாதி தேங்காயும் விலைக்கு வாங்கி சாப்பிட்ட ஜனம் இருக்குது. முழு தேங்காய் வாங்க காசு இல்ல. இருக்கா நல்லா விலையா நீங்க சொன்ன மாதிரி சரியான விலையா வரைக்கும் போனோம். பாதி தேங்காயும் கடையில வாங்கி சாப்பிட்டு. இப்ப இதுக்குள்ள தென்னை மட்டும்தான் நிக்குதா இல்ல வேற மரங்கள் நட்டு இருக்கு? மாமரங்கள் நிக்குது. தோட்டங்கள் செய்யறவே காய் குறைவே. என்ன மாங்காயும் காய்க்க இல்லையா? இந்த முறை காய்ச்ச இல்ல. டொமியேசியானு இல்ல கருத்த குழம்பா? கருத்த குழம்பா நிக்கங்க அந்த பெரிய மரம் இன்னைக்கு. ஆனா உண்மையில எந்த இடத்துல இருந்து இருக்கிற சுகத்தை பற்றி நீங்க சொல்லுங்க வார்த்தையால.
கிராமப்புறத்தை போல மற்ற இது போல ஒரு இடமும் கிடையாது. இந்த சுவாத்தியம் எல்லாத்தாலும் நல்லது இங்கே. இப்ப நீங்க இப்படி இருந்து வாழ்றீங்கல்லான்னு உங்களை கொண்டு போய் நாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு நகரப்புறத்துக்குள்ள ஒரு இடத்துல விடுறோம்னா என்ன செய்வீங்க? நீங்க இருக்க மாட்டீங்களா? நான் நகரத்துக்கு தான் இருந்து வளர்ந்தேன், வேலை செய்தேன். அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வீட்டுக்காரரால இப்ப நீங்க அங்கதான் கூட ஒரு நகர எப்பவுமே வாகன இறைச்சல் அப்படி இப்படின்னு தான் இருந்திருக்கும். அதோட ஒப்பிடும்போது இதை என்ன எப்படி சொல்லுவீங்க? இது ஒரு அமைதி, மூளைக்கு மனசுக்கு எல்லாத்துக்கும் நிம்மதி. ஊர் வாழ்க்கை என்ன சும்மா சுவாத்தியம் நல்ல இயற்கை காத்து நிழல். ஒரு ரூமுக்குள்ள ஃபேனை போட்டுட்டு அல்லது ஏசி போட்டுட்டு இருந்து வித்தியாசப்படும் இல்லை. இது அது இல்லையே. இப்ப நான் வெளியில இருந்து சாப்பிடுறேன், காத்தடிக்குது. நேற்று தானே 13 மணி மின்வெட்டு. அந்த நேரம் எப்படி தாக்கப்படுச்சு நீங்க? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை. இதுல இங்கே இதுலயே இருக்கலாமாப்பா? சுகம் சிறப்பு. என்ன இராவிடம் வெளியே படுக்கலாம், பயங்கள் இல்லை. இங்கே பெருசா கல்லறன்ற பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. ஜனங்கள் சண்டை பிடிக்கிற எல்லாம் குறைவு, எல்லாம் அமைதி, எல்லாம் ஒற்றுமையாக தான் இருப்பினோம். அதில் பயம் இல்லை. எல்லாரும் கதை பூட்டி போட்டு தான் உள்ளு படுக்கிறேன். சரி ஐயா, நன்றி. இதற்கு இப்படி சுத்தி பார்த்து கொண்டு போறோம். இந்த இது சரி சரி, நீங்க அப்படியே பின்னுக்கும் போகலாம், இந்தியாவில எல்லாம் போகலாம். எங்களை போய் பார்த்து கொண்டு போவோம். ஒரு காணி எப்படி இருக்குன்னு காட்டுறோம். எல்லா காணிகளும் கூடுதலா இப்படித்தான். என்ன இங்கதே காணி முழுக்க இப்படித்தான் இருக்கும். மா, தென்னை, வெலா எல்லாம் வச்சிருப்பேன். தென்னை தான் மிக அதிகமா இருக்கு. நீங்க இதால இப்படி சுத்தி அந்த வேர்க்கிறபடியே சுத்தி கொண்டு வாங்க, இங்க வேறும் வெளியில போவாது. சரி 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 ஐயா, சரி. நாங்க அங்கால போவாங்க, தோட்டக்கார கல்லால போக மாட்டேன். இல்ல இங்க எங்கட காணிக்கு நீ கேட்கறீங்க கல்ல ரெண்டு இல்ல குரங்கு வாழ இல்ல தான். அதுல இருந்தா வந்தாங்க. சரி, இதால போய் வரோம். இந்த பக்கம் போய் வருவோம். இதுல பாருங்க, தென்னை மரங்களுக்கு இடையில மாமரங்களும் வைக்கப்பட்டிருக்கு. தொம்யேசி மாமரம். அந்த ஐயா சொன்னவர் இந்த ஆண்டு காய்க்கலையாம். ஏனண்டா அதிகமாக நோய் பரவினது, அதனால பெரிய அளவில் பாதிப்பு. வாங்க பார்ப்போம். பாருங்க, இந்த தென்னை மரங்கள் எல்லாம் எவ்வளோ நோய் பிடிச்சு போயிருக்கணும். இந்த கருப்பாக இருக்கு பாருங்க. தெரியுதா? தென்னை மரங்கள் புதிதாகவும் வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. நிறைய தென்னை மரங்கள். ஐயா சொன்ன மாதிரி தென்னைகளில் காய பாருங்க. ஒரு குலையில் 25க்கு குறையாம காய்கள் வருமாம். ஆனால் இந்த நோய் பரவலுக்கு பிறகு ஒரு குலையில் ஆகக்கூடின 7-8 தானாம் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு வீழ்ச்சி என்று யோசிச்சு பாருங்க. 25ல் 7 கழிச்சா எவ்வளோ? 18 தேங்காய் வீழ்ச்சி. 50 எத்தனையோ ஏக்கர் தென்னந்தோப்புன்னு சொன்னது இந்த வேலிக்கு அங்கால இருக்கிற தென்னந்தோப்பு தான். வாங்கோ வாங்கோ. புதிய தென்னையும் வைத்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல மழை பெய்தா ஒவ்வொரு மாதமும் தேங்காய் பிடுங்கலாமாம். இது கருத்த கொழும்பன் மாம்பழம். மாம்பழம் இல்லை, மாமரம். பழம் இல்லை. வாங்கோ வாங்கோ. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இருக்குல்ல, இதுக்கு இங்காலையும் தென்னை அதிகமாக நிற்குது. தென்னந்தோப்பு தான். இந்த வேலிக்கு அங்காலேயே அதிக தென்னந்தோப்பு. இதுக்குள்ள நிறைய மாமரங்கள் நிற்குது. இதில் பாருங்க, இதில் ஒரு பெரிய மாமரம். அப்படியே அந்த பகுதியில் பாருங்க ஒரு மாமரம். அது மாதிரி அதுக்குள்ள ஒரு அது நாவல் மரம். நாவல் மரம். சரி வாங்கோ. ஐயாவை இங்கே காணி விலை எப்படி போகுதுன்னு கேட்போமே. ஏன்டா ஐயா சொன்னவர் இந்த காணி பிறகுதானாம் தான் வாங்கினது. இப்போ என்ன விலை போகுதுன்னு பார்ப்போம். ஆனால் ஆசையாக இருக்குது இந்த இடத்துக்கு வரும்போது. அருமையான ஊர். இந்தா இதில் கத்தரி நடப்பட்டிருக்கு. சரி வாங்க. ஆள் ஓடுறா.
விரட்டி விட்டேன்னு விட்றேன். சரி, அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு வந்துட்டேன். உண்மையிலேயே மிக சிறப்பாக இருக்குது. ஒரு ஊர் எப்படி இருக்கணுமன்றதுக்கு உங்களோட வீட்டு வளவே பெரிய உதாரணம். அதில் மாடு நிற்கிது, கண்டு நிற்கிது, பால் எடுக்கிறதா? ஓ, பால் எடுக்கிறதா? எத்தனை மாடு வளர்க்குறீங்க? ஒரு மாடு தான். உங்களோட வீட்டு தேவைக்காக? மாடும் ஒரு 2 கண்டும். மாட்டுக்கு தீவனத்துக்கு நீங்கள் வெளியில் போக தேவையில்லையே? இங்கே புல் இருக்கு பார்த்தீங்களா? ஓ, எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? அது 2-2.5 லிட்டர் வீட்டு தேவைக்கு. உங்களோட தேவைக்கு தங்கச்சி மாட்டு பசுப்பால் குடிக்கிறவாவா? பார்த்தீங்களா, அந்த முகத்தில் பொலிவு தெரியுது என்ன? இப்போ இங்கே எல்லாம் மாதான வேண்டி குடிக்க வருது என்ன? வேறு வேறு இடம் எல்லாம் மாவில் வளர்ற உள்ளே. இந்த இதில் கோழி போகுது பாருங்க. அடுத்தது என்னென்ன ஐயா, உங்களோட காணிமை மிக சிறப்பாக இருக்குது. இதே மாதிரி சுத்த வர ஒரே தென்னந்தோப்பு தான். இங்கே ஒரு வரப்பு காணி என்ன விலை போகுது, அல்லது ஒரு ஏக்கர் என்ன விலை போகுது? பரப்பா இல்லை ஏக்கர் கணக்கு? பரப்பு கணக்கு தான், இடத்தை பொறுத்து தான் விலையை. இங்கால எங்களை ரோட்டை கிட்ட விலை கூட. இங்கால போகிறோம் மற்ற இப்படி இந்த ரோட்டுக்கு இங்கால குறுக்கோளுங்க. அது தென்னை மரம் நிற்கிற காணிக்கு விலை வேறு, தென்னை மரம் இல்லாத விட்டு காணிக்கு வேறு விலை. ஒவ்வொருத்தருக்கு மண்ணளவு என்ன விலை போகுது? 10 லட்சம். தென்னை மரம் இல்லாட்டி 10 லட்சம் போகுதா? தென்னையோட என்ன விலை கூடவா இருக்குமே? விலை கூட. அதுவும் அந்த தென்னையை பொறுத்து. தென்னை வீடு அப்படி இருந்தால் விலைகள் கூட. இப்படி ஒரு இடம் அமைதியான சூழலில் வாழ்ந்தாலே நோய் நொடி இல்லாமல் வாழலாம். இருக்கிற நோயை மறந்து போகும் போல கிடக்கு என்ன? நோய்கள் பரவுறது குறைவும் மற்ற நோய் இல்லாட்டி உள ரீதியாக நாங்கள் சரியாக இருக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு நோய் வந்தாலும் வைத்தியசாலைக்கு போனால் ப்ரெஷர் ஆமாண்டா ஒரு வீட்டை வந்தே ப்ரெஷர் வரும். ஆனால் இங்கே வந்தோன்னா அந்த ப்ரெஷர் குறைஞ்சி போவோம் என்ன? சரி ஐயா, நன்றி. சரி சரியம்மா. சரி, அருமையான ஒரு உரையாடல், அருமையான ஒரு இடம், உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது. இப்படியே நாங்கள் அடுத்த கட்டம் பயணம் செய்வோம். எல்லா காணிகளும் கூடுதலாக அப்படி தான் இருக்குங்க. இதில் வேலை பக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னு. தென்னந்தோப்பு. சரி, இனி இப்படியே நேர போவோம். அதுக்கு முதல் இதில் வேலை பக்கம் ஒரு கோயில் இருக்குன்னு காட்டுது. அது குடமியனுக்குள்ளே தான் வருமென்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை என்றாலும் மன்னிச்சு கொள்ளுங்க, போகும்போது கோயிலை காட்டி கொண்டு போகிறேன். சரி, ஓ குடமியன் தான். குடமியன் குடமியன் குடமியன். இதில் இடப்பக்கம் பாருங்கோ கோவில். கோவில் பூட்டி இருக்கு, உள்ள போக முடியாது. சரி, இப்படியே நேரப்பா போய் வருவோம். காட்சியை பார்த்து கொண்டு வாங்க இவ்வளோ வடிவாக இருக்கு. வீதி சரியான மோசமாக இருக்குது இந்த ஊரில். ஆனால் மற்றொரு குறையும் சொல்ல முடியாது. என்ன நிழலப்பா! இந்த இடத்துக்கு வந்தோன்னே இன்னும் குளிர்மை அதிகரிக்குது. அதை வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். போய் பார்ப்போம். அழகான ஊரடா இது. எல்லா காணிகளுக்குள்ளேயுமே தென்னை மரங்கள் நிற்குது.
இந்த ஊர் மக்களுக்கு இது பெரும் ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதில் இருக்கிற வீட்டை பாருங்க, வடிவாக இருக்குது. அளவான வீடு, வடிவான வீடு. அப்பாச்சி இல்லை, வடிவான வீடு. வீடு அமைந்திருக்கிற சூழல் மிக சிறப்பு. வீதி சரியாக இருந்தால் கொஞ்சம் கூட இந்த ஊரை விட்டு விலகணும் மட்டுமே நம்பராது. வேறு ஊர் மக்களுக்கு, இந்த ஊர் மக்கள் விலக மாட்டேன். இதில் நெல் விதைச்சிருக்கேன்னு இதுக்குள்ளே பாருங்க. அதே மாதிரி இடப்பக்கம் பாருங்க. இதுலேயே நெல் விதைச்சிருக்கேன்டா. இதில் தென்னை மரங்கள்லாம் நின்றுருக்கு. எனக்குன்னா அந்த லக்ஸபானா மின்சார கோபுரம் போகுதில்ல பாருங்க, மேலே காம்பி போய் கொண்டிருக்கு. அதால் இந்த கீழே நெல் விதைக்கணும். சரி சரி, மற்ற இடங்களெல்லாம் தென்னை மரங்களாக தான் இருக்குது. இதில் இப்போ வலப்பக்கம் ஒரு வீதி போகுது, இந்த வீதியால் போகும். சிறப்பான ஊர். பாருங்க, இந்த பக்கம் மாடுகள் நின்று மேய்ந்து கொண்டிருக்கின்றன. அற்றுமை அற்றுமை. அருமை அருமை அருமை. இதுக்குள்ள ஒரு கோவில் இருக்குது. என்ன கோவில்னு தெரியல, போய் பார்ப்போம். இன்னொரு கோவிலும் இருக்குது, அதுக்கு இந்த பக்கத்தால் தான் போகணும். சுற்றி போவோம் இந்த கோவிலை பார்த்து கொண்டு. என்ன கோவில் அம்மா இது? கண்ணகை அம்மன். சரி சரி, போயில அவளுக்கு. சரி சரி, உள்ளுக்கு போய் பார்த்து கொண்டு வருவோமே. நல்ல ஒரு சூழல் அமைஞ்சிருக்குது, அதனால் பார்த்து கொண்டு வருவோம். போகலாமன்னு தான் சொன்னவா. யார் சொன்ன? யார் கேட்டு போனேன்னா அந்த அக்காவை மாட்டிவிடும். அண்ணா அதில் ஒரு அக்கா வந்த பார்த்தா அக்காவை கேட்டேன். அவள் தான் போக சொன்னவா. அடிக்காதீங்க அண்ணா. சரி வாங்க அண்ணா, இல்லை வாங்க. இதுக்குள்ள முருங்கை தோட்டம், சுத்தவர மட்டை வேலி போடப்பட்டிருக்கு. இங்கே ஆடு மாடுகள் அதிகமாக இருக்கிறதால சுத்தவர போடப்பட்டிருக்கு. இது உண்மையிலே இது ஒரு சிந்தனையை தூண்டுதல்ல. என்னடா நிறைய பேர் யோசிக்கிறது, எங்கெந்த ஊரில் அது செய்யலாம் இது செய்யலாம், ஒரு ஆடு மாடு தொல்லையாக இருக்குது. அப்படியானவர்கள் இப்படி மட்டையை அடைச்சி போட்டு நீங்கள் உங்கள் பயிர்களை செய்யலாம். வாங்கோ கண்ணகை அம்மன் கோவிலை பார்ப்போம். என்ன பார்க்குறீங்கள்? நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் உங்களோட பாட்டில் இருங்க, நான் எந்த பாட்டு. நீங்கள் எனக்கு கிட்டவும் பெறக்கூடாது, நான் உங்களுக்கு கிட்டவும் பெற மாட்டேன். அருள்மிகு குடமியன் தான் தோன்றி கண்ணகி அம்மன் ஆலயம். இந்த கோவில் ஒரு சாதாரணமான தோற்றத்தில் நல்ல வடிவாக இருக்குது. இப்படியான கோவில்களுக்கு வந்தால் என்னை அறியாமல் எனக்கு ஒரு ஈர்ப்பும் ஆசையும் வரும். வடிவாக இருக்குல்ல, ஒரு அமைதியாக நல்ல ஒரு சூழலில் அளவான கோவில். அது பிரம்மாண்டமண்டு பெரிய கோவில், கோபுர கோவில் அண்டு இல்லாமல் இது ஒரு அமைதியான முறையில் இருக்கிற ஒரு சின்ன கோவில் வடிவாக இருக்குது. அருள்மிகு குடமியன் தான் தோன்றி கண்ணகி அம்மன் கோவில். சரி வாங்க போவோம். இந்த கோவில் சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? போன்ற தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. வாங்க. இப்படி ஒரு ஊர் யாழ்ப்பாணத்தில் இருக்கான்னு நீங்கள் பார்க்குற மாதிரியான நிறைய ஊர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த குடமியன் என்ற ஊரும் மிக சிறப்பாக இருக்குது, வடிவாக இருக்குது. ஐயா கதைக்கலாமா? உங்களோட கோயிலா? ஒரு அக்காண்டா கேட்டுட்டு தான் வந்தனாங்களே, போய் பார்க்கலாமான்னு கேட்டுனான்னு பார்க்கலாமான்னு சொன்னது. என்ன பேர் உங்களுக்கு? செல்வம். இது என்ன தனியார் கோவிலா இல்லை பொது கோவிலா? என்ன மாதிரி இங்கே பூசை வழிபாடுகள் நடக்கிறது? வாக்கு சொல்கிறதா? இங்கே என்ன உங்கள் பூசாரி மாதிரி? அப்போ இங்கே நிறைய பேர் வருவீனுமா? வந்து பாருங்க, இதெல்லாம் இப்போ இந்த கோயிலால் நன்மைலாம் காட்டி கொடுத்தது எல்லாம் வெளிநாட்டுக்கு. இது ஒவ்வொன்றுமே அந்த அதில் பயனடைகிறார்கள் செய்து கொடுத்தது. அப்படியே ஆரம்பத்தில் 400 வருஷம் இவ்வளவுதான் வந்து
சின்னனா தான் இருந்தது. இருந்தது. அப்புறம் கண்ணையம்மனால நன்மை பெற்றாக்கள் எல்லாம் அள்ளி கொடுத்தது. இந்த வீதியால் அப்படியே பயணம் செய்வோம். வீர சைவர்கள் முன்னாளுங்கள். இதால தான் போக போகிறோம். சரி சரி சரி, இப்படியே இந்த வீதியால் போவோம். வீதி இப்படித்தான் இருக்கு பாருங்கோ மக்களே. மழை நேரங்களில் இந்த இடத்தால பெரிய அளவு வெள்ளம் ஓடும் என்று நினைக்கிறேன். அப்படிதான் தெரியுது பார்க்க. இன்னொரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலையும் பார்த்தோம்னா சரி, அந்த கோவில் கட்டி கொண்டு இருக்கிறார்களாம். கட்டட வேலைகள் நடந்து கொண்டு இருக்குதாம். வாய்க்கால் வாய்க்கால் தான் இதால் தான் போகும். இதால் குடமியன் சிவன் கோவில் அடிக்கு வந்துட்டோம். அந்த கோவிலை பார்க்கறதுக்கு முதல் இடப்பக்கம் பாருங்கோ, ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்துக்கு முன்னுக்கு இந்த பக்கம் பாருங்கோ, இதில் ஒரு சிவன் கோவில் இருக்குது. இந்த கோவிலில் கட்டட வேலை நடந்து கொண்டிருக்குது. சரி, இந்த வீதியால் இப்படி பயணம் செய்து கோவிலை பார்ப்போம். இதில் ஒரு மரம் இருக்குது. என்ன மரம் இது? கோவில் கட்டட வேலை நடந்து கொண்டிருக்கு பாருங்க. கோவிலை சுற்றி வருவோம். இதில் இந்த பக்கம் ஒரு கோவில் இருக்குது. அதுலேயும் ஒரு கோவில் இருக்குது. அம்மன் கோவில்னு நினைக்கிறேன். சரியா, இதுதான் இந்த கோவில். இனி நாங்கள் இந்த வீதியால் போவோம். இல்லை வேறு வயல். இதில் ஒரு பெரிய ஆலமரம் பாருங்க. இது ஒரு வைரவர் கோவில். நாவல் மரம், ஆலமரம், அப்படி இப்படி நிறைய மரங்கள் நிற்குது இந்த பகுதியில். அருமையான ஒரு சூழல், பார்க்கவே ஆசையாக இருக்குது. கொக்கட்டி மரம், இந்த இடத்துல கொக்கட்டி மரம் நிற்குது பாருங்க. இந்த பகுதியாலெல்லாம் வாகனம் போயிருக்குது, அதால தான் வாரமே, இல்லாட்டி நாங்கள் வர மாட்டோமே. இதுதான் வைரவர் கோவில். இந்த கோவில் சூழலை பாருங்க அப்படி இருக்குன்னு. சரி, இந்த கோவில் சூழலை பார்த்துருப்பீங்க. இந்த கோவிலுக்கு முன்னுக்கு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை பார்த்து கொண்டு வருவோம் வாங்கோ. நல்ல ஒரு வடிவான இடம் மக்களே, அருமையாக இருக்குது பாருங்கோ. குளத்துக்கு பக்கத்தில் குளத்தோடையே வயல்வெளி, பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்படி எந்த இடத்துலையும் பாருங்கோ ஒரு பெரிய மரம் நிற்குது. அதுக்கு கீழே ஒரு சின்ன கோவில் இருக்குது. இப்படி என்ன இந்த பக்கம் பாருங்க, இந்த கோவில் சூழல் அருமை அருமை அருமை. பாருங்க, இந்த பறவை ஒரு ஊனான காலில் கொண்டு தெரியுது.
குடமையன் என்ற ஊரை உங்களுக்கு சுத்தி காட்டி கொண்டிருக்கிறேன். இது பகுதி 1வது காணொளி. பகுதி 2வது காணொளியை நாளைய நாளில் பார்க்கலாம். இன்றைய நாளில் பதிவு செய்த இடங்களின் அடிப்படையில் என்னுடைய கருத்தை பதிவு செய்யிருந்தா, உண்மையிலே மிக சிறப்பான ஒரு ஊர். பார்க்கவே அவ்வளவு வடிவாக இருக்குது. ஏனெண்டா பச்சை பசையில் இருக்குது, தென்னந்தோப்புகள் அதிகமாக இருக்குது. அதை விட ஒரு ஐயாவோட போயிருந்து கதைச்சிருந்தேன்ல, அந்த ஐயா அந்த இடத்துல இருந்து சாப்பிட்றத பார்க்க எனக்கு உண்மையாக ஆசையாக இருந்தது. நாங்கள் வீட்டிலிருந்து வரும்போது சாப்பிட்டு வந்தாங்க. அவர் சாப்பிட்ற சாப்பாடு என்ன, அதில் இருக்கிற சுவை என்னன்றதை நான் சொல்லலை. அவர் இருந்து அந்த சாப்பிட்ற இடம் இருக்குல்லவா, சொல்லி வேலை இல்லை, அவ்வளவு சிறப்பாக இருந்தது. ஒரு ஊர் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணுமெண்டா இந்த ஊருக்கு வரலாம், அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது. இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். நாளைய நாளில் பகுதி 2 பாருங்க.